காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். முதல்ல நம்ம நமக்காக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறது. போதும். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? பூமிக்கு உப்பாயிருக்கிறது. உப்பினுடைய பர்பஸ் என்ன? உப்பினுடைய சுவை. வெரி குட். அப்புறம் யூசஸ், அதாவது அதனுடைய பயன்பாடு. உப்பு நம்ம எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? டேஸ்ட்டுக்காக, ப்ரிசர்வேஷன். வெரி குட். அதாவது பாதுகாப்புக்காக, ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஊறுகாய், இந்த மாதிரி ரைபீஸ், இந்த கருவாடு, இதெல்லாம் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம உப்பை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். அப்போ முக்கியமான நிறைய காரியங்கள் வந்து முதலாவது அது வந்து சுவை கொடுக்கக்கூடியது, ரெண்டாவது பாதுகாக்கக்கூடியது. அப்போ தேவன் நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாரு? உப்பா மாற்றி இருக்கிறாரு அப்படின்னா மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்ம ஒரு டேஸ்ட் கொடுக்கறவங்களா இருக்கிறோம். மாத்திரமல்ல, மற்றவங்களுடைய லைஃபை நம்ம அப்படி யார் நம்மளை மாத்தி இருக்கிறா? கர்த்தர் நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு யூஸ்ல உப்பு இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. சமைக்க உப்பு இல்லாத பண்ணா எவ்வளவு டேஸ்டியா நம்ம பண்ணிருக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் கரெக்டா நம்ம போட்டிருக்கலாம். உப்பு மாத்திரம் போட மறந்துட்டோம். சாப்பிட முடியுமா? வாய் வைக்க முடியுமா? ஓகே முடியும். அப்போ உப்புடைய இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஒரு சமையல்ல உப்புடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு. அப்போ தேவன் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கிறாரு? பயனுள்ளதா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையா கர்த்தருடைய வாழ்க்கையோட மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆனா தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னொரு கூட நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிப்போம். மார்க் 9:50. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். பாருங்க, இந்த இடத்துல அந்த சொல்ற உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதுக்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உப்பு கேட்டு போயிடும். உப்பு கேட்டு போயிரும்னா, அதாவது நம்ம எவ்வளவு உப்பு போட்டாலும் அந்த உப்பு போட்ட மாதிரி என்ன செய்யாது இருக்கா? தெரியும். அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. நீங்க நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த உப்பு தன்மை என்ன செஞ்சிடும்? அதுதான் சாரமற்று போறது. அப்படின்னா என்னன்னா, அதனுடைய தன்மை வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த உப்பு நம்ம எதுக்காக பயன்படுத்த முடியுமா? என்ன செய்வோம்? நம்ம உப்பு பாக்குறோம், கலர் வந்து டிஃப்ரெண்டா மாறி பாத்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ப்ரௌனிஷா ஆயிரும். அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுல அந்த உப்பு தன்மையே அது வந்து இருக்காது. அப்ப அந்த உப்பை நம்ம என்ன செய்வோம்? அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அதை என்ன நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணி அதை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நம்ம கொண்டு வர முடியுமா? முடியாது. அது அவ்வளவுதான் சொல்லி நம்ம அதை என்ன செஞ்சிருவோம்? கீழே போட்டுருவோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் நம்மளை வந்து உப்பா மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னா எதற்காக தேவன் மாற்றி வச்சிருக்கிறாரு? மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்து நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஒருவரோடொருவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? சமாதானம் உள்ளவங்களா இருக்கணும். வீட்டுல ஒருத்தர் மேல ஒருத்தர் கடிக்கடின்னு கடிச்சுக்கிட்டு யோசிப்பாங்க. கணவன் மனைவி கிடையில சமாதானம் இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில சமாதானம் இல்ல, படிக்கிற இடத்துல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சமாதானம் இல்ல, வேலை பார்க்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு சமாதானம் இல்லாம இருந்தோம்னா இந்த உப்பால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கர்த்தரை பயன்படுத்த முடியுமா? யோசித்து பாருங்க. நான் சொல்ற இது புரியுது. கர்த்தர் நம்மள மாற்றி வச்சிருக்க, உப்பா மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த தேவ திட்டம் நிறைவேறணும்னா ஒருவரோடு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறோம். ஒரு வேலை பார்க்கிற இடத்துல, ஒரு படிக்கிற இடத்துல, ஒரு குடி இருக்கிற இடத்துல நமக்கு யாரு கூடவே சமாதானம் இல்லை அப்படின்னா கர்த்தர் நம்மள உப்பா மாத்திரம் அந்த நோக்கமே என்ன ஆகாம போயிரும்? என்ன ஆகாம போயிரும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவருக்கு உணர்த்தினாரு. நிறைய பேரை வந்து கர்த்தர் வந்து நம்மள நல்ல ஆண்டவர் வந்து ஒரு சுவை கொடுக்கக்கூடியதா, பாதுகாக்கக்கூடிய, ஒரு பிரயோஜனம் உள்ள, ஒரு முக்கியமான ஒரு உப்பா நம்மளை மாத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா தேவனை பயன்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா யாருமே யாரோட எப்படி இல்ல, சமாதானமா இருக்க முடியல. அப்ப கர்த்தர் நம்மளை கொண்டு அடுத்தவங்க வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க, செய்ய முடியாது. அப்ப இந்த காரியத்துல இன்னைக்கு நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க?
நான் உண்மையாவே இதை நான் சொல்லணும்னு நினைக்கலாம். எனக்கு காலையில் எனக்கு மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அதை எடுத்து பாக்குறேன். பார்த்தா அதுல இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். லூக்கா 14 அதிகாரம் 34 35 வாசிப்போம். லூக்கா 14 34 35. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிடும். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் எத்தனை பேருக்கு கேட்டுச்சு நான் சொன்னது? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இவ்வளவு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா நான் மாத்தி வச்சிருக்கிறேன். ஒரு உப்பா நான் சொல்ல புரியல உங்களுக்கு. அதாவது ஒரு முக்கியத்துவம், உன்னை ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியமா நான் மாத்தி வச்சிருக்கிறேன். ஆனா நீ சமாதானம் இல்லாம இருந்தா உன்னை என்னதான் செஞ்சு ஆக வேண்டியிருக்கும்? வாஸ்தவம்ல அது நிலத்துக்காகிலும் வேர்வுக்காகிலும் உதவாது. அதே வெளியே நான் உன்னை மாத்திர அந்த நோக்கமே நிறைவேறாம போயிடும். அதை என்ன செய்ய வேண்டி இருக்கும்? வெளியே கொட்டி போடுவார்னா அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது ஆயிரும். அப்போ தேவன் நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருவரோட நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். கஷ்டம் தான். வசனம் சொல்றது, கூடுமான வரைக்கும் யாவரோட எப்படி இருக்க? மேக்சிமம் உங்களால எவ்வளவு தூரம் சமாதானமா இருக்க முடியும் அந்த அளவுக்கு சமாதானமா இருந்தாதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா அது வெளியே கொட்டப்படுறதா உதவுமே ஒழிய அது வேற ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுதான் அந்த சொல்ற காதுள்ளவன் கேட்க கடவுள் சொல்லி. அப்ப இன்னைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். அதுவே என்ன நல்ல ஒரு சுவை தரக்கூடிய நல்ல ஒரு உப்பா நீங்க என்ன மாத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த தேவ திட்டம் நிறைவேறனா நான் மற்றவங்களோட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதல்ல என் குடும்பத்துக்குள்ள நான் சமாதானமா இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை பார்க்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயும் யாரோட நான் சமாதானமா இருந்தாதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். முதல்ல இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுறோமா? நம்ம முழங்கால் படிடுவோம். எத்தனை பேர் நீங்க உணர்ந்து கொண்டீங்கன்னு தெரியல. இம்பார்ட்டன்ஸ் எத்தனை பேருக்கு புரியுது? தேவ நோக்கமே நிறைவேறாம போயிடும். நம்ம யாருக்குள்ளயும் சமாதானம் இல்லாம இருந்தோம்னா கர்த்தர் நம்மள பயன்படுத்தவே முடியாம போயிடும். அதனால முதல்ல ஆண்டவர் சமத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நீங்க என்ன மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா, மற்றவங்க வாழ்க்கைக்கு ஒரு சுவை கொடுக்கிறவளா, மற்றவங்க வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு உப்பா நீங்க என்ன பயன்படுத்தணும். ஆண்டவரே, நான் யாரோட சமாதானம் இல்ல அப்படின்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. அவங்க வாழ்க்கைக்கு நம்மளை பயன்படுத்த முடியாது. அதனால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும். நான் யாரோட சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சோதரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள துதிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே கர்த்தர்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னீங்க ஆண்டவரே. தேவன் நீங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. ஒரு உப்பாக, ஒரு பிரயோஜனம் உள்ள ஆண்டவரே, ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, அப்பா ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. ஒரு உப்பாக நீர் எங்களை மாற்றி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தேவ திட்டம் ஆண்டவரே நிறைவேறணும்னா நான் யாவரோட நான் சமாதானமா இருக்கணும்ப்பா. கர்த்தர் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா தேவன் என்ன பயன்படுத்தணும்னா நான் யாவரோட நான் சமாதானமா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யப்பா. முதலாவது என் குடும்பத்துக்குள்ள நான் சமாதானமா இருக்கணும்ப்பா. என் கணவரோட, மனைவியோட, பிள்ளைகளோடு, சொந்த பந்தங்களோடு கூட சமாதானமா இருக்கணும்ப்பா ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் யாவரோட சமாதானமா இருக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடங்கள்ல, சபையில, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யாவரோடு கூட சமாதானமா இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா நான் பயன்படணும் ஆண்டவரே. தகப்பனே, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. சில வேளைகள்ல சமாதானமா இருக்கணும்னா நிறைய காரியங்களை சகிக்கணும், நிறைய காரியங்களுக்குள்ள விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த கிருபையை கர்த்தர் கொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா அப்பா உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாவரோடு கூட சமாதானமா இருக்க தேவன் என்ன பயன்படுத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தொடர்ந்து ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உமக்கே மகிமைப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்கிறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சமாதானமா யாரோட இருக்கணும்னா சில வேளையில நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிதானே? ஈஸியா எல்லாரோட இணைக்கி போயிட முடியுமா நம்ம? அப்போ அந்த மாதிரி